வழிகாட்டியில் ஆசிரியர் போட்டி பரீட்சைகளுக்கான பொதறிவு மற்றும் வினா விடைத்தாள்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதலாவது வினாவாக 2016 4/20 திகதியிடப்பட்ட கட்டாய கல்வி கட்டளை அடங்கிய அதிவிசேட வர்த்தக மாணிக்கு அமைய கட்டாய கல்வியின் வயதில்லை. விடை 5 வருடம் முதல் 16 வருடம் வரை. இரண்டாவது வினா, இலங்கையில் அனுஷ்டிக்கப்பட்ட 75வது சுதந்திர நாளின் கருப்பொருள் என்ன? நமோ நமோ தாயே நூற்றாண்டின் முதல் படி. மூன்றாவது வினா, இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு எனப்படுவது ஜாப்பு. நாலாவது வினா, கல்வி அமைச்சு அண்மையில் இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கு உள விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டமொன்றை பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தியது. உள விழிப்புணர்வு பாடசாலை மைண்ட்ஃபுல் ஸ்கூல் ஸ்தாபகர் உடாரியாகம தர்மஜீவ தேரர். அண்மையில் நாட்டில் உயரிய விருதான ஸ்ரீலங்கா மாணி 2023 விருதினை பெற்றுக்கொண்ட மூத்த அரசியல்வாதியும் சமூக ஆர்வலரும். விடை கரு ஜெயசூரிய, முன்னாள் சபாநாயகர் ஆவார். ஆறாவது வினா, தற்போதைய கல்வி இராஜாங்க அமைச்சர் ஹரணி அமர சூரிய. ஏழாவது வினா, தற்போதைய உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர், அதாவது 2024 ஆண்டை பொறுத்தவரையில் கலாநிதி சுரேன் ராகவன் காணப்பட்டுள்ளார். 2026 உயர்கல்விக்கு பொறுப்பாகவும் ஹரணி அமர் சூரியவே காணப்படுகின்றார். எட்டாவது வினா, யுனிசெப் ஆய்வறிக்கையின்படி கோவிட் கால பகுதியில் நிகழ்நிலை கற்றலில் அதிக சிரமங்களை எதிர்கொண்ட மாணவர்கள் எந்த மாகாணத்திற்கு உரியவர்கள்? விடை ஊவா மாகாணம். ஒன்பதாவது வினா, இலங்கையில் அண்மையில் கொண்டாடப்பட்ட சுதந்திர தினமானது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? 2026 ஆண்டு 78வது சுதந்திர தினம் இடம்பெற்றுள்ளது. இதனுடைய தொனிப்பொருளானது இலங்கையை கட்டி எழுப்புவோம் என்பதாகும். 2023 பொறுத்தவரையில் 75வது சுதந்திர தின விழா இடம்பெற்றுள்ளது. இது பவள விழா என அழைக்கப்பட்டது. 10வது வினா, கல்வி அமைச்சின் அண்மைய புள்ளி விபர தரவுகளுக்கு அமைய பொதுவாக எந்த பாடங்களுக்கு அதிக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது? கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கிலம் ஆகும். 11வது வினா, 37/2022 சுற்றறிக்கையின்படி ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக காப்போத்த உயர்தர துறையில் கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் இருந்து வரும் கற்றல் திறமை கூடிய மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்படுகின்றது. மாதாந்தம் வழங்கப்படும் தொகையும் காலமும் ரூபாய் 5000 ஆகும். அதாவது 24 மாதங்கள். 12வது வினா, அண்மையில் பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைக்கு அமைய அரச ஊழியர்களுக்கான ஓய்வு கால வயது 60 ஆகும். 13வது வினா, கடந்த வருட இறுதியாண்டில் வெளியிடப்பட்ட ஓய்வு வயதில்லை தொடர்பான சுற்று நிறுவனங்களின்படி பல துறைகளின் அரச ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்று சென்றனர். கல்வி அமைச்சின் தரவுகளின்படி எத்தனை ஆசிரியர்கள் ஓய்வு பெற்று சென்றுள்ளனர்? விடை 12,000. 14வது வினா, 2023 ஆண்டுக்குரிய பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடை விநியோகத்திற்கு உதவி செய்த நாடு சீனா.
15வது வினா 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைக்கு அமைய ஆசிரியர் தொழிலுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு கொண்டிருக்க வேண்டிய அதிகபட்ச வயது 35. 16வது வினா தற்போது நிகழ்ந்துள்ள மாற்றங்களுக்கு அமைய ஆசிரியர் தொழிலுக்கு விண்ணப்பிப்பதற்கான வயதில்லை 18 தொடக்கம் 40. 17வது வினா அண்மைய தரவுகளின்கு அமைய தேசிய பாடசாலைகளில் காணப்படும் ஆசிரியர் வெற்றிடங்கள் எண்ணிக்கை 2026 30,000 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்பட்டுள்ளது. 18வது வினா கல்வி திணைக்களம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1920ஆம் ஆண்டு. 19வது வினா பட்டதாரி ஆசிரியர்கள் எனப்படுபவர் கல்வி விடயத்திற்கு பொறுப்பான நிரல் அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டத்தகமைகளோடு ஆசிரியர் நியமங்களுக்காக நியமிக்கப்படுபவர். 20வது வினா ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின்படி பட்டதாரிகள் ஆசிரியர் சேவையின் எத்தரத்திற்கு உரியவர்கள்? 3ஆம் வகுப்பு 1ஆம் தரம். மேலும் ஆசிரியர் போட்டி பரீட்சைகளுக்கான பொதறிவு மற்றும் வினா விடைகளை தெரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியுடன் இணைந்திருங்கள். நன்றி.